I eagerly invite our chief guest, Sri K. Selvanayagam, the secretary, the Ramco Cements Limited, Chennai, to share his precious thoughts with us. Please do, sir. Respected colleagues in the dais and in the front, respected principal, teachers, parents and students. Thank you all for inviting me and for the nice words and for the huge expectations you have created for my speech. இந்த மேடைக்கு ஏறி வர்றப்ப மிஸ்டர் வெங்கட்ராமன் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டார், எவ்வளோ நேரம் பேச போறீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு டக்குன்னு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. எவ்வளோ நேரம் பேச போறீங்க அப்படின்னு சொன்னா நான் தான் சொல்லணும் போல இருக்க டைம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பெரும்பாலும் இந்த மைக்கு கொடுத்தா எப்போ மைக்கை திருப்பி கொடுக்கணும்னு தெரியாது யாருக்கும். அரசியல்வாதியாக இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு ஒரு வீக்னஸ். அது வீக்னஸாக இருந்தாலும் பல பிரச்சனைகள் உண்டாக்கும். அது நான் முதல்ல ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னால் இது மாதிரி இடத்தெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னால் எங்கள் சும்மா எங்கள் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததுன்னா பேசுவோம். அப்போ ஒரு திருமணம் நிகழ்ச்சி, ரொம்ப நெருங்கிய உறவினர், திருமணம் முடிஞ்ச உடனே அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு அட்வைஸ் விட சொன்னாங்க. இப்படி வாழணும், அப்படி வாழணும், நம்ம செய்யாதெல்லாம் சொன்னாலே போதும், கரெக்டாக இருக்கும்ல. அதனால் நாங்கள் என்ன வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யலையோ அதெல்லாம் அப்படி இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை படிங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் முடிகிற ஸ்டேஜில் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு அந்த பெண்ணுடைய தந்தை ஒரு ஸ்லிப் அனுப்பியிருந்தார், செல்வனே இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு. எனக்கா அப்படியே மகிழ்ச்சி. அதாவது இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நம்முடைய பேச்சை இவ்வளோ நேரம் கேட்குறாங்களே, இவ்வளோ ஆவலாக இருக்குன்னு ஸ்லிப் அனுப்புகிறாங்களே அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் பேசினேன். பேசிட்டே இருந்தப்போ இன்னொரு ஸ்லிப் வந்துச்சு, இன்னொரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு. கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆகிட்டுது. இருந்தாலும் சரி பரவாயில்ல, நிறைய இருக்குமே நம்மள்கிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 பாயிண்ட் இப்படியெல்லாம் வாழுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா 3வது ஸ்லிப் வந்துச்சு. கொஞ்சம் நல்ல டென்ஷன் எனக்கு மனசில். இன்னொரு 5 நிமிஷம் பேசணும்னா நம்ம எதை பேசுறது அப்படின்னு வந்தா அந்த 3வது ஸ்லிப்ல இருந்தது, சாப்பாடு ரெடி ஆகிட்டது, நீங்கள் முடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அதனால எப்பயுமே எனக்கு ஒரு இது, எப்போ முடிக்கணும், ஆரம்பிக்கிறது நம்ம கையில் இல்லை, முடிக்கிறது கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தேன், இங்கே நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்களோட நிகழ்ச்சிக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களால எனக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்காது, அவங்களால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைமும் கிடைக்காது. அவங்க ரெடியாக இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் them to wait also because they have been preparing hard for their performances. With you I also want to see them. ஸோ அதனால் 45 minutes கொடுத்துருக்காங்க. வித்தின் தட் டைம் என்ன பேசலாம் அப்படின்னு மிஸ்டர் ரவிச்சந்திரன் கேட்டார், என்ன பேச போறீங்க அப்படின்னாரு. கொஞ்சம் இன்னைக்கு ஸ்கூல் ஆனுவல் டே, மெயினாக இட் இஸ் ஹார்ட் ஒர்க் ஃபார் த டீச்சர்ஸ், அவங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், இன்வேரியபிளி த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒன்று சொன்னார், கொஞ்சம் பேரண்ட்ஸையும் ஆட் பண்ணிங்க, எங்கள் இதில் நிறையா பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க அப்படின்னாரு. சரி, இது ஒரு முக்கோணம் தான். ஒரு பக்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு பக்கம் டீச்சர்ஸு, ஒரு பக்கம் வந்து பேரண்ட்ஸு. முதல்ல டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு எப்பவுமே டீச்சர்ஸ் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு அபிப்பிராயம், ஒரு பிரேமை, ஒரு லவ், ஒரு ரெஸ்பெக்ட். எனக்கு வந்து டீச்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா ஒரு டீச்சர், என்னுடைய நிறைய உறவினர்கள் படிப்பு துறையில் ரொம்ப பெரிய இதில் இருந்து ஆசிரியராக இருந்திருக்காங்க பல நிலையில். என்னுடைய மனைவி ஒரு டீச்சர். என்னுடைய பையன் கூட இந்த சென்னையில் பாரதி மாலை நேர இலவச பள்ளின்னு ஒன்று இருக்குது. இந்த கார்பரேஷன் பசங்களாம் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறது. டெய்லி அங்கே போய் சாயந்தரம் போய் சொல்லி கொடுக்குறான். எனக்கும் ஓரளவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ பிடிக்கும். எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வர்றதில்லை, இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். ஐ ஆல்சோ ப்ரொவைட் டீச்சிங். என்னுடைய ப்ரோக்ராம் ஆனால் எல்லாம் விடிய காலம் ஆரம்பிப்பேன். நான் 3:30 மணி 4:30 மணி நான் ஆரம்பிப்பேன். 15 பேர் வரேன்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ ஐ ஆல்சோ லைக் டீச்சிங். அது எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு சிறப்பானது அப்படின்னா, 2 ப்ரொஃபஷன் தான் உண்மையிலே நோபல் அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து மருத்துவம், இன்னொன்று வந்து ஆசிரியர் தொழில்.
மருத்துவம் வீணா போயிட்டது. இப்போ உங்களுக்கு தெரியும், அப்போலோவை பற்றி வர ஜோக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டாக்டர்ஸுங்கெல்லாம் உண்மையிலே ஒரு அப்படி ஒரு உயரே நிலையில் இல்லை. அவங்களுடைய தொழில் அவங்க ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பவித்திரமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தொழில் தான். ஆனால் எவ்வளோ கஷ்டம் இந்த வாத்தியாருங்கிறது. எனக்கு தெரியும் வாத்தியாருங்கிறது அந்த தொழில் வந்து மேன்மையானது, மாணவர்களை முன்னேற்றுவது, படி ஏற மாதிரி ஏணிப்படி மாதிரி ஒரு தரையும் அங்கே இருக்கு அந்த படி மூலம் ஏறப்பட்ட அந்த மாணவர்கள் வந்து கலெக்டர் ஆகுறாங்க, டாக்டர்ஸ் ஆகுறாங்க, இன்ஜினியர்ஸ் ஆகுறாங்க, வெளிநாட்டில் போய் சயின்டிஸ்ட் ஆகுறாங்க, கம்பெனி ஓனர்ஸ் ஆகுறாங்க. ஆனால் அந்த ஏணி என்ன பண்ணுது பாருங்க, அங்கேயே இருந்திருந்து எல்லாரும் மிரிச்சு அந்த ஏணியில் இருக்கிற படிக்கட்டு இருக்குல்ல, அது உடைஞ்சாலும் அது அங்கே இருக்கும் ஒழிய அதுக்கு வந்து ஒரு இதுவும் இல்லை, அங்கே தானே இருக்கு, அது இட் ரிமைன்ஸ் தேர். அத்தனை பேரை வந்து மேலே தூக்கி விடுறதுங்கிறது அந்த ஆசிரியர் பணி. ஏன் அந்த ஆசிரியர்கள் பணி என்பது, அந்த ஆசிரியர்கள் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படின்னா, நன்னூல்னு ஒரு புஸ்தகம் இருக்கு நம்மள்கிட்ட. அநேகமாக நான் சொல்கிற புஸ்தகங்கள் பாதி பேர் நீங்கள் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க, மீதி பாதி பேர் வந்து அது மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்குங்கிறதே தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் தெரிஞ்சுங்க இன்னைக்காவது. நன்னூல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதில் வந்து யாரெல்லாம் ஆசிரியர்களாக வரலாம், யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்க தகுதி அல்லவர்கள் அப்படின்னு ஒரு போற போக்கில் ஒரு சூத்திரம் போடுறாரு அவர். அது ஒன்று படித்தாலே நமக்கு வந்து ஆசிரியர்கள் அப்படியே கோயிலுக்கே போக வேண்டியதில்லை. அவங்கள தினம் வந்து ஆசிரியர் வந்த உடனே ஒரு தடவை காலில் விழுந்து கும்பிட்டு போகலான்னு தோணும். அந்த மாதிரி இருக்கு. அந்த யாரெல்லாம் ஆசிரியர்கள், யாரெல்லாம் ஆசிரியர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப சின்ன 4 நாள் ஒரு 8 வரியில போட்டிருக்காங்க. அந்த ஆசிரியர்களுடைய குணம் முதல்ல குலம். ஆசிரியர்கள் ஆகணும்னாலேயே ஒரு இடத்துல தான் பிறக்கணும், ஒரு இடத்துல தான் இருக்கணும், ஒரு இடத்துல தான் வளரணும். எல்லாரும் நினைச்சாலும் ஆசிரியராக வர முடியாது. யார் வேணாலும் எதை வேணாலும் ஆகலாம். ஆனால் ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு முதல்ல குலம் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அது அப்புறமா சிந்திங்க, அப்புறமா அதில் எப்படி அதெல்லாம் லிங்க் ஆகுதுன்னு. குலம், அருள், தெய்வ கொள்கை. அருள்னா என்ன? அருள் அப்படின்னா ஆசை, அப்படின்னா எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது ஆசை. அன்பு அப்படின்னா என்னுடைய மனைவிக்கு வேணும், என்னுடைய அப்பாவுக்கு இது செஞ்சு தரணும்னா, என்னுடைய மகனுக்கு தரணும், என் கூட இருக்கிற நண்பர்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணி தரணும் அப்படின்னு ஓரளவுக்கு அந்த ஆசை குறைந்து எனக்கு உரியவர்களிடம் கொஞ்சம் அந்த தன்னலம் குறைந்து மற்றவர்களிடம் பேணினால் அது வந்து அன்பு. ஆசை அறவே ஒழிக்கணும். அன்பு ஒன்றும் பெருசு கிடையாது. நான் ரொம்ப அன்பானவன் அப்படின்னு சொன்னா என் பொண்டாட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல என்ன இருக்கு? அதில் ஒரு பெருமை கிடையாது. ஒன்று ரொம்ப சாதாரணம் தான், அது ரொம்ப சாதாரணம். அது ஆசை விட்டுருங்க, அன்பு பெருமை இல்லை. மூன்றாவது ஒன்று இருக்குல்ல, அருள். அருள் அப்படின்னா நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேல் கருணையும் வாஞ்சையும் யார் கொள்கின்றானோ அந்த தன்மைக்கு பேர் அருள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார்ல வல்லோ, யாரு? ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார். வெரி குட். அப்ப அந்த பயிருக்கும் வள்ளலாருக்கு என்ன சம்பந்தம்? தண்ணி இல்லைன்னு அந்த பயிர் வாடுனா இவரும் வாடினார்ல, அந்த தன்மை தான் அருள். அப்ப ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது குலம், ஒண்ணு வந்து குலம், இரண்டாவது அருள். அப்ப ஆசிரியர் தன்னலமாக இருக்கக்கூடாது. ஆசிரியர் தன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தன் பையனு சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஒன்றும் பெருமை கிடையாது, அது ஆசிரியர் கிடையாது. அப்ப அருள், யாரை பார்த்தாலும் இறங்குகின்ற தன்மை இருந்ததுன்னா முதல் வரியில 2வது வார்த்தை அருள். போக போக இன்னும் ரொம்ப கஷ்டம். தெய்வ கொள்கை, அது இறை நம்பிக்கை இருக்கணும். இறை நம்பிக்கைங்கிறது நல்லது இது கெட்டது இது என்ற நம்முடைய நியதிக்கு பயந்து செய்யறதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இறை நம்பிக்கை, தெய்வ கொள்கை. மேன்மை, மேன்மைன்னா தகுதியானவர்கள், மேன்மக்கள் சொல்றோம்ல, நல்ல குணத்தை உடையவர்கள். கலை பயில் தெளிவு. இப்பதான் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வருது. கலை பயில் தெளிவு அப்படின்னா பல கலைகளை பயின்று அதில் தெளிவுடன் இருத்தல். இப்ப வாதியாருக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. நிறைய கலைகளை படிக்க வேண்டும். கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னது? நீரளவே ஆகுமாம் நீராம்பல். ஆம்பல்ங்கிறது ஒரு அல்லிப்பூ.
அல்லிப்பூ எப்படி இருக்கும்னா எவ்வளவு தூரத்துக்கு அல்லிப்பூ வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளத்துல 4 அடி தண்ணி இருந்ததுன்னா 4 அடி இருக்கும். 10 அடிக்கு தண்ணி வந்துச்சுன்னா அது முழுகிடாது. 10 அடிக்கு மேல இருக்கும் அந்த பூவானது. நீர் அழகவே ஆகுமாம் நீராம்பல், மேலை தவத்தளவே ஆகுமாம் செல்வம். ஒருத்தனுடைய இருக்கிற செல்வம் இப்ப உழைச்சதுனால வராது. இப்ப ஏன் சில பேர் ஏழையா இருக்காங்க, சில பேர் பணக்காரனா இருக்காங்க அப்படின்னா, இப்ப படிச்சிருக்கான், பெரிய வேலையில இருக்கான், அதெல்லாம் கிடையாது. மேலை தவத்தளவே ஆகுமாம் செல்வம். மேலைன்னா மேல இல்ல, பழைய பல பிறவிகளில அவன் என்ன தவம் பண்ணியிருந்தானோ, நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தானோ, அதற்கு ஏற்ற கூலியை இப்பொழுது அவனுக்கு செல்வமாக கிடைக்கும். இப்போ உழைச்சி ஒண்ணுமே வராது. ஆல்ரெடி நான் பிறக்கிறப்ப எனக்கு சீல் போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க, நீ இவ்வளவு தவம் பண்ணிருக்கிற, அதனுடைய பயன்ல இவ்வளவு இப்பொழுது அடைவான்னு. மேலை தவத்தளவே ஆகுமாம் செல்வம் அப்படிங்கிறப்ப, கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. அப்ப அறிவுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆசிரியருக்கு சொல்றேன் அந்த பாயிண்ட. படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டோம், நான் ஒரு எம்ஏ வாங்கிட்டேன், ஒரு எம்எட் வாங்கிட்டேன், படிக்க சொல்லிக் கொடுக்க வந்தேன்னா அது அல்ல. எத்தனை நூல்கள் நீங்கள் படிக்கிறீங்களோ, கற்ற நூல் அளவே. 1 மீட்டர் ஹைட்டுக்கு நீங்க படிச்சீங்களா, 10 மீட்டர் ஹைட்டுக்கு புக்கு அடுக்கி வச்சு படிக்கிறீங்களா, 100 புக்கு படிக்கிறீங்களா, எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுடைய நுண்ணறிவு வளரும். கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, கலை பயிலும் தெளிவு. நல்ல பல கலைகளை படிக்க வேண்டும், அதில் பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி பெற்ற பின்புதான் அதில் தெளிவு உண்டாகும். ஆசிரியர் என்பது குழப்பத்தை நீக்கி தெளிவை உண்டாக்க வேண்டியவர்கள் அல்லவா? முதல்ல அவங்களுக்கு வேண்டியது என்ன சொல்றாருன்னா, கலை பயிலும் தெளிவு. கட்டுரை வன்மை. கட்டுரைனா கம்யூனிகேஷன். கட்டுரை எழுதுகன்னு சொல்றோம்ல, கட்டுரைனா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல நல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். இதெல்லாம் ஓகே. அடுத்தது என்ன சொன்னார்னா, கொஞ்சம் உதாரணம் சொல்றாரு. ஆசிரியர் எப்படி மாதிரி இருக்கும் அப்படின்னா, நிலம் மலை. நிலம்னா என்ன? நிலம்னா பூமி. ஆசிரியர் எப்படி பூமி மாதிரி இருக்கணும்? என்ன பொருள்? அதுல ஒன்றும் வியாக்கியானம் என்ன? நிலம் மாதிரி இருக்கணும் ஆசிரியர் அப்படின்னா, நிலத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, நிலத்துக்கு உள்ளார எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தோண்ட போயிட்டே இருக்கும் அல்லவா? அந்த மாதிரி ஆசிரியருடைய அறிவு ஆசிரியரை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியக்கூடாது. நிலத்துக்கு உள்ளார என்ன இருக்குங்கிறது நிலத்தை பார்க்கும் போது தெரியாது அல்லவா? அந்த மாதிரி ஆசிரியராக இருந்து அவருடைய முகத்தை பார்த்தா அவருடைய கல்வியினுடைய ஆழம் தெரியக்கூடாது. எப்படி பூமியில தோண்ட இன்னும் போய்கொண்டே இருக்கிறதோ, அந்த மாதிரி அந்த ஆசிரியரிடம் வினாக்களை நாம் கேட்கதான், ஐயோ இதுவும் தெரியுமா உங்களுக்கு, ஐயோ இதுவும் தெரியுமா அப்படின்னு அந்த பூமியில் இருக்கின்ற ஆழம் தெரியாத மாதிரி அந்த ஆசிரியனுடைய கல்வியினுடைய ஆழம் தெரியாமல் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு எல்லையே இருக்கக்கூடாது. நிலத்துக்கு இன்னும் பல காரணங்கள் சொல்லியிருக்காரு. ஏன் நிலம் ஒரு ஆசிரியர் அப்படின்னா, நிலம் என்ன பண்ணுது? எவ்வளவு பெரிய பொருளை கொண்டு வச்சாலும் தாங்குது இல்ல? அந்த மாதிரி இந்த ஆசிரியர்களுடைய முதுகலை எவ்வளவு பாரத்தை வைத்தாலும் தாங்க வேண்டியவர்களாக இருக்கணும். இந்த காலத்துல நினைக்கிறேன், எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, 8 பீரியட் இருக்கும், திடீர்னு பிரின்சிபல் கூப்பிட்டு, இன்னிலேருந்து நீங்க எக்ஸ்ட்ராவா 2 எடுக்கணும் சாயந்தரம் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு இந்த நல்ல படிப்பு வராத ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நீங்க காலையில ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும், சண்டே நீங்க எக்ஸாம் நடத்தி தரணுங்கிறாங்கல்ல. தன்னை அகழ்வாரை தாங்கு பொறுத்து கொள்கின்ற நிலம் மாதிரி எவ்வளவு வெயிட் வச்சாலும் இந்த ஆசிரியர்கள் தாங்கணும் போல இருக்கு. அதனால நிலம். இன்னும் நிலத்துக்கு நிறைய ரீசன் இருக்கு. தன்னை அகழ்வாரை தாங்குகிறது இல்ல நிலம். இப்ப நம்ம பூமியை பொத்தல் போடுறோம், நோண்டி எடுக்கிறோம் கடப்பாரை போட்டு, என்ன நீ நோன்றியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கீழே தள்ளுது இல்லையே, என்னையும் தாங்கிக்குது இல்ல. அந்த மாதிரி இந்த ஆசிரியர்களை மாணவர்கள் இகழ்கின்றார்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள் இகழ்கின்றார்கள், கூட வேலை செய்கின்ற சக தோழர்கள் இகழ்கின்றார்கள், வீட்டுக்கு போன வீட்டிலையும் இகழ்கின்றார்கள் இந்த ஆசிரியர்களை ஆசிரியர் பணியின் காரணமாக. இருந்தாலும் பூமி எப்படி தன்னை அகன்று தோண்டுபவர்களையும் தாங்கிக் கொள்கின்றதோ அந்த மாதிரி பொறுமை, அந்த மாதிரி இந்த ஆசிரியர்களும் எவ்வளவுதான் இகழ்ச்சி இருந்தாலும் அந்த ஆசிரியர் பணியிலே அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால நிலம். இன்னும் பல காரணங்களால ஆசிரியர்கள் நிலம் போனவர்கள். நாங்க அடுத்தது நிறைக்கோள். நிறைக்கோள்னா என்ன? நிறைக்கோள்னா என்ன? தராசு. தமிழே இப்ப நமக்கு நிறைய பேருக்கு தெரியாம போயிடுது. கோல்னா நிறைக்கோள் அப்படின்னா நிறுத்தி பார்ப்பதற்காக வைக்கின்ற அந்த கழி, அந்த கோல், தராசு. ஆசிரியர் தராசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்ன என்னன்னா, தராசு என்ன பண்ணுது?
ஒரு பொருளினுடைய வெயிட் எவ்வளவுன்னு நமக்கு சுட்டி காட்டுதில்ல, அது ஒரு பொருளினுடைய தன்மையை விவரித்து காட்டுதில்ல, அந்த மாதிரி ஒரு பொருளுடைய தன்மையை விவரித்து சொல்கின்றவர்கள் ஆசிரியர்கள். அதே சமயத்துல இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, அந்த முள்ளு உண்மையை எது பெரியது எது சிறியது என்பதை பாரபட்சம் இல்லாமல் அந்த தராசுக்கோள் காட்டுவது மாதிரி ஆசிரியர்களும் தன்னுடைய மாணவர்களிடம் இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் இல்லாம இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவன் குறைவு இவன் அதிகம் என்று உண்மையை காட்டுவதனால அது ஆசிரியர் தராசுக்கோள் மாதிரி இருக்கணுமா, ஆசிரியர் நிலம் மாதிரி இருக்கணும், ஆசிரியர் மண் மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, நிலம். அடுத்தது மலை. மலை ஒண்ணு இருக்கு. மலை என்ன அப்படின்னு சொன்னா, மலையை தள்ள முடியுமா? தள்ள முடியாது. அப்ப ஆசிரியருடைய கல்வி எப்படி இருக்கணும்னா, தன்னை விட அதிகம் கற்றவன் ஒருவன் வாதிட்டாலும் அவனுடைய கருத்தை மாற்ற முடியாத அளவுக்கு ஆணித்தரமாக நிரந்தரமாக இருக்கணும் அவனுடைய கல்வி அறிவானது. தோற்றத்தை பார்த்தாலே மலை கம்பீரமா இருக்கிற மாதிரி ஆசிரியர் ஒரு கம்பீரமாக இருக்கணும்னாரு. முக்கியமானது மலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க நேராவது மலை ஏறி பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்க 16,000 அடி 17,000 அடி ஏறி இருப்போம். மலையில ஆறு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, மழை இருக்காது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கும், அந்த சுனையில தண்ணி இருக்கும், அதை சுத்தி கொஞ்சம் விலங்குகள்லாம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, மிக வறட்சியான இடத்துல கூட there are many desert mountains எல்லாம் இருக்கு இந்தியாவில். அங்க கூட மேலே ஏறினீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த சுனையில தண்ணி இருக்கும், நடந்து போறவங்களுக்கு தண்ணி குடிக்கலாம். அந்த மாதிரி ஆசிரியர்கள் வறட்சியான சந்தர்ப்பத்துல கூட தங்களுக்கு பொருள் எல்லாம் குறைந்து மிகவும் கஷ்டமான இருக்கிறப்ப கூட கல்வி செல்வத்தை கேட்டு யாராவது மாணாக்கர்கள் வந்தால் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற தன்மை இந்த மலைக்கு இருக்கிற மாதிரி ஆசிரியருக்கும் இருக்கணும்னாங்க. நிலம், மலை, தராசு கோல், மலர், நிகர் மாட்சியும். நிகர்னா ஈக்குவல், இவங்களுக்கு ஈக்குவலான தன்மை இருக்கணும் ஆசிரியருக்கு. மலர்னா என்ன? இந்த பூக்கள் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு, மிருதுவா இருக்கு. அந்த மாதிரி இவ்வளவு வன்மையாக இருந்தாலும் ஆசிரியர்கள் மென்மையாக இருக்க வேண்டும் மாணவர்களிடம். அப்புறம் காலை எழுந்தவுடன் என்ன பண்ணுது இந்த பூக்கள்லாம், அப்படியே ஒரு மலர்ச்சியை உண்டாக்கி முகமலர்ந்து வரவேற்குது இல்ல, அது மாதிரி இந்த ஆசிரியர்கள் பள்ளிக்கு சென்று அந்த வகுப்புல போய் காலை வச்ச உடனேயே அப்படியே முகம் மலர் மாதிரி மலர்கின்ற முகமாக ஆக வேண்டும். ஆகா, என்னை நம்பி இவ்வளவு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், எப்படி மலர் மகிழ்ந்து தன்னுடைய அழகை காட்டி பிறரை மகிழ்ச்சி உண்டாக்கிறதோ அந்த மாதிரி நான் இவர்களுக்கு நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவேன்னு மலர் மாதிரி மென்மையும் மலர் மாதிரி மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற தன்மையும் உடையவர்கள் ஆசிரியர்கள். இப்ப பாருங்க ஆசிரியர்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா போயிட்டு இருக்காங்க. இன்னும் நான் அந்த பாட்டுல ஒரு பர்சன் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, சுருக்கமா தான் சொல்றேன். அந்த பாட்டுல நிலம், மலை, நிறைக்கோள், மலர், நிகர் மாட்சியும், உலகு இயல் அறிவோடு. இதுனா உலகி அந்த காலத்திலே பாருங்க எவ்வளவு நுண்ணியமா ஆசிரியர்களை சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப பிசிக்ஸ் சொல்லி தராங்க, கெமிஸ்ட்ரி சொல்லி தராங்க. அது போதுமா? கெமிஸ்ட்ரியில நீங்க பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கோ, அது போதுமா அந்த வாதியாருக்கு அப்படின்னா கிடையாது. என்ன வேணும்னா உலகத்தினுடைய இயல்பை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். தனக்கு தெரிஞ்ச பாடம் இல்லாமல், கணக்குனா கணக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் உலகு இயல் அறிவு அந்த ஆசிரியருக்கு இருக்க வேண்டும். இது காமன் டு ஆல் டீச்சர்ஸ், நாட் ஃபார் மேத்ஸ் ஆர் இங்கிலீஷ். உலகியல் அறிவுன்னா என்ன? உலகியல் அறிவுன்னா வாழ்க்கையை நடத்துவதற்கு, வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்களை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆசிரியர்கள். நான் இதுக்கு ஒரு விளையாட்டா ஒரு கதை சொல்லுவேன். இந்த நன்னூர் சூத்திரத்துக்கு இந்த ஒரு பாட்டுக்கே நிறைய கதைகள் இருக்கு. ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு ஆசிரியர் பெரிய சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள்லாம் படிச்ச பெரிய ஆள் தான். ஒரு 3 பசங்க, ஒரு அரசனுடைய பையன், ஒரு மந்திரியுடைய பையன், ஒரு படைத்தளபதியுடைய பையன், ரொம்ப வாளா இருந்தானுங்க. அந்த 3 பசங்களையும் அந்த ராஜா என்ன பண்ணாரு, இந்த ஆசிரியர்கிட்ட அவர் பெரிய எல்லா சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவர், அவர் வேதத்தினுடைய பண்டிட், அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த 3 பசங்களும் ரொம்ப மோசமா இருக்காங்க, நீங்க கொஞ்சம் நல்ல வழி பண்ணி நல்லா சொல்லி கொடுங்க, ஞானத்தை உண்டாக்குங்க அப்படின்னாரு. அவரும் பெரிய அறிவாளியாச்சா, நல்லா சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாள் காட்டுக்கு போனாங்க இந்த 3 பசங்களும். அங்க ஒரு எலும்பு கூடு ஒன்று இருந்தது ஒரு மரத்துக்கு கீழே. அந்த
படைத்தளபதியுடைய பையன் என்ன பண்ணா, உடனே அந்த எலும்பு கூடெல்லாம் ஒன்னா எடுத்து வச்சு ஒரு புலித்தோலை எடுத்து அது மேல உட்காந்து மந்திரங்கள்லாம் சொன்னான். மந்திரங்கள்லாம் சொன்ன உடனே இந்த எலும்புலாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய புலியினுடைய உருவம் அங்க வந்தது. பாத்தீங்களா, கிளாஸ்ல என்னெல்லாம் ரொம்ப நீங்க வீக் ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்களே, வாத்தியார் சொன்ன மந்திரம் எப்படி நான் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, எலும்பெல்லாம் சேர்ந்து ஒரு புலி ஆயிட்டுதே அப்படின்னா, புலியுடைய உருவம் வந்துடுச்சுன்னா. ரெண்டாவது பையன், அந்த மந்திரி பையன் பார்த்தான். நீ எழுந்திரின்னு சொல்லி அவங்க உட்காந்தான். அவன் தனக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தெல்லாம் கரெக்டா சொன்னான். உடனே அந்த புலிக்கு ஒரு தோல் வந்தது, தசைகள் வந்தது, ஒரு கண்ணு வந்தது, ரோமங்கள் வளர்ந்தது, ஒரு இது வந்துடுச்சு, புலியனுடைய ஷேப்பும் வந்துடுச்சு, உருவமும் வந்துடுச்சு. ராஜாவோட பையன் சொன்னா, உங்களோட நான் தான் எப்பயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன், எனக்கு இந்த ஸ்டேஜில் 3வது மந்திரமும் எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்க உட்காந்து அந்த மந்திரத்தை சொன்னான். அந்த உருவத்தை, அந்த புலி உருவத்துக்கு என்ன வந்துச்சு, உயிர் வந்துச்சு. உயிர் வந்ததுன்னா என்ன பண்ணும், அந்த 3 பசங்களையும் அடிச்சு சாப்பிட்டுட்டுது. இந்த வாத்தியார் இருந்தார, இவ்வளவு படிச்ச இவ்வளவு மந்திரங்கள்லாம் தெரிஞ்ச வாத்தியார் இருந்தார, அறிவு இருந்தது. ஆனால் அந்த அறிவை எங்கு எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற விவேகம் இல்லாமல் போயிட்டது. உலக நடை என்பது அதுதான். இங்க இதை செய்யலாம், இங்க இதை செய்யக்கூடாது, இங்க இப்படி இருக்க வேண்டும், இது சரி இது தவறு என்பதை தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அந்த ஆசிரியர். அதுதான் உலக இயல்பு அறிவு. உலக இயல்பாகிய அறிவை தெரிந்திருக்க வேணும். இந்த வாத்தியாருக்கு அதுதான் தெரியல. இவ்வளவு அழகான உயிரை உண்டாக்குகின்ற மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்தவரு, முட்டா பசங்களே நீங்க ஒரு புலிக்கு மந்திரத்தை இந்த யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா புலிக்கு உயிர் வந்ததுன்னா உங்களை கொன்னுடுன்னு சொல்லி தரலையா அவருக்கு. அவருக்கும் சொல்லல, இந்த பசங்களுக்கும் விவேகம் இல்லாம அனாவசியமாக உயிரை இழந்தார்கள். அதுதான் உலக இயல் அறிவு என்பது இந்த ஆசிரியர்களுக்கு முக்கியமான ஒரு தேவை. உயர் குணம் இவை யாவையும் அமைவன நூல் உரை ஆசான். ஒரு நூலை விவரித்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு ஆசானுக்கு இருக்க வேண்டிய தன்மைகள்னு சொல்லி இவ்வளவு சொல்றாங்க ஒரு ஆசிரியருக்கு. இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் எனக்கு வந்து ஆசிரியர் மேல இவ்வளவு ஒரு மரியாதை இருக்குதுன்னு? இவ்வளவு நோபல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒரு ஆசிரியர் அப்படின்னா இவ்வளவு நமக்கு ஞாபகத்தில் வரணும், நம்ம கண்ணுக்கு வரணும். அடுத்த 4 வரியில அந்த நன்னூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. அதுதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இதுவே நம்ம நிறைய பேர் நம்மளால இந்த லெவலுக்கே ஆசிரியர்களாக நம்ம வர முடியாது. இப்போ நம்ம ஸ்கூல்ல இவ்வளவு நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா எல்லாராலும் இந்த மாதிரி கொண்டு வர முடியாது. இவ்வளவு லெவலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் பாஸ் மார்க்னு போட்டு வர முடியும். வந்திருக்காங்க அது மாதிரி ஆசிரியரா. அடுத்ததுல ஒரு நெகட்டிவ் கண்டிஷன் சொல்றாரு. என்னன்னா, மொழி குணம் இன்மையும். அதாவது ஆசிரியருக்கு முதல்ல தெரிய வேண்டியது மொழி. நல்ல எந்த மொழியா இருந்தாலும், தமிழோ ஆங்கிலமோ சமஸ்கிருதமோ ஹிந்தியோ எதுல சொல்லி கொடுத்தாலும் அதுல நல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஒன்று சொல்லி கொடுக்கறதுல மொழி குணம் இன்மை. மொழியில இன்மை இல்லாதவர்கள் ஆசிரியர்களாக ஆக முடியாது. அது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இழிகுண இயல்பு, கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது, அதுவும் ஓகே. அழுக்காறு அழுக்காறுன்னா பொறாமை இருக்கக்கூடாது. என்னன்னா, என்னோட இவங்க வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்கிறாங்களே, என்னோட இவங்க வந்து கல்வியில் இன்னும் அதிகம் பெற்று இருக்கிறாங்களேன்னு அவங்க மேல வந்து ஒரு பொறாமை இருக்கக்கூடாது இந்த ஆசிரியர்களுக்கு. பொறாமை, அவான்னா ஆசை இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆசை, வஞ்சம் இது இருக்காது. கண்டிப்பா ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா வஞ்சம் இருக்கிறவங்களும் ஆசிரியர் தொழிலுக்கு வரமாட்டாங்க, அது அரசியலுக்கு போவாங்க. ஸோ வஞ்சம் அது இருக்காது. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறது இல்லை. அச்சம் ஆடலும் அப்படின்னா நம்ம பேசுறப்ப பிரத்தியார பயப்படாத அளவுக்கு மென்மையாக பேச வேண்டும். அது அந்த பூ சொன்னல அது மாதிரிதான், அதுவும் ஓகே. ஆனா வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, கழற்குடம் மடல் பனை. இதுல இருந்தா கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை உங்களுக்கு. மடல் பனை ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஆசிரியர் மடல் பனையாக இருக்கக்கூடாதுன்னு. அது என்ன மடல் பனைன்னா தெரியுமா உங்களுக்கு? மஸ்ட் பனைனாலே என்ன, பனைனா என்ன? பனை மரம். ஒரு இந்த நொங்கு இருக்குதுல்ல, அந்த மரத்துக்கு பேரு பனை மரம்னு பேரு. அதுல மடல் பனைன்னா என்னன்னா, சில பனை மரத்தை பாத்தீங்கன்னா தரையிலிருந்து அந்த பனங்கா இருக்கிற வரைக்குமே அந்த அந்த ட்ரீ இருக்குல்ல, மெயின் ட்ரீ, அது பூரா மடலா இருக்கும். மாத்தி மடல் வந்து இப்படி வளர்ந்துருக்கும். அது யாராலுமே ஏற முடியாது, என்னால ஏற முடியாது, குரங்கால கூட ஏற முடியாது.
அந்த மடல் பனைங்கிறது. அந்த மடல் பனையில நல்ல நொங்கு இருக்கும், நல்ல இனிமையா இருக்கும். ஆனால் அதை எளிதில் போய் யாருமே அந்த நொங்கை பறிச்சு சாப்பிடவே முடியாது. அது தானா உழுந்தாதான் சாப்பிட முடியும். அப்ப ஆசிரியர்கள் மடல் பனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் ரொம்ப மாணவர்கள் கஷ்டப்பட்டு மேடம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடியாது, நாளைக்கு வாங்க, கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பண்ணாலும் இந்த ஆசிரியர்கள்ட்ட பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அவங்களா எப்ப சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க அப்படிதான் சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிற தன்மை ஆசிரியருக்கு இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் மடல் தென்னையாக இருக்கக்கூடாதுன்னாங்க. அது ஒரு உதாரணம். பருத்தி குண்டிகைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பருத்தி குண்டிகை? பருத்தினா தெரியும் உங்களுக்கு, பஞ்சு. குண்டிகைன்னா கொள்கலம்னு வச்சுக்கிங்களேன். கொள்கலம்னா அந்த காலத்துல நீங்க வீட்டுல பஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப இது ரொம்ப நம்மளுடைய முன்னோர்களுடைய காலத்துல எப்படி பஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சுரக்காய் இருக்குல்ல, சுரக்காயாவது பார்த்திருக்கீங்களா? அதுல பேய் சுரக்காய்ன்னு ஒண்ணு இருக்கு. பேய் சுரக்காய்ங்கிறது பெருசா இருக்கும். அந்த பேய் சுரக்காயை எடுத்து அதுல ஒரு பொத்தல் போட்டு உள்ளார இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை காய வச்சிருவாங்க. அதை காய வச்சுட்டா அது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூட் கேஸ் மாதிரி வச்சுங்களேன். அது பெருசா இருக்கும். அந்த பேய் சுரக்காய் வாய் சின்னதா இருக்கும். வீட்டுல இருக்கிற பஞ்சல் நம்ம ஒரு இடத்துல எடுத்துட்டு போகணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பஞ்சல்லத்தையும் எடுத்து இந்த சின்ன வாய் மூலம் கஷ்டப்பட்டு திணிச்சு அந்த பேக் பண்ணுவாங்க. எங்க வேணாலும் நீங்க அப்புறம் எடுத்துட்டு போகலாம். பஞ்சுக்கு ஒண்ணு நினையாது கொள்ளாது. நீங்க எப்ப வேணாலும் அந்த பஞ்சை திரியாக்கலாம், பஞ்சை பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த பஞ்சை எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பஞ்சை எடுக்கிறப்பையும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். ஏன்னா வாய் ரொம்ப சின்னது இல்ல, நீங்க நல்லா உள்ளார திணிச்சு வச்சுட்டீங்கல்ல. சோ எடுக்கிறதும் கஷ்டம், உள்ளார பஞ்சை வைக்கிறதும் கஷ்டம். இந்த பேய் சுரக்காய்க்குள்ளார, அந்த பருத்தி குண்டிகைக்குள்ளார அந்த மாதிரி இருக்கக்கூடாதா ஆசிரியர்கள்? இது எப்படின்னா, ஆசிரியர்கள் தான் உள்ளார வாங்கிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தாம் படிக்கிறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. சில பேரு படிச்சதை வெளியில கொண்டு மாணவர்களுக்கு சொல்றதுக்கும் கஷ்டப்படுவாங்கல்ல. அந்த மாதிரி ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களுக்கு தகுதி இல்லை. அதுக்கு பேர் பருத்தி குண்டிகை. கடைசியில ஒண்ணு சொன்னார், இவையெல்லாம் ஒப்பு இல்லைங்கிறாரு. கடைசியில என்னன்னா, முடத்தெங்குன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன முடத்தெங்குன்னா என்ன? தென்னை மரம் நல்ல மரம் தானே. ஔவையார் பாட்டே ஒண்ணு இருக்க, என்ன? உதவி ஒருவருக்கு செய்த கால் அவ்வுதவி என்னைக்கு நமக்கு திரும்பி வரும்னு கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா, தாளாலே உண்ட நீரை தலையாலே தருகின்ற தென்னை மரம். அது மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் நம்ம தண்ணி ஊத்துற தண்ணியாவது இளநீரை என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த மரம் கொடுக்குற மாதிரி ஒருவருக்கு உதவி செய்தால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த உதவி திரும்பி வரும்னு சொல்லி தென்னை மரத்தை புகழ்ந்தாங்க. ஆனா நம்முடைய நன்னூல்ல அந்த தென்னை மரத்தை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. முடத்தெங்குன்னா என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு தென்னைங்கண்ணை வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்குறோம்னு வச்சுங்க. அது என்ன பண்ணும், நம்ம வீட்டுல இடம் இல்லாத காரணத்தினால காம்பவுண்ட் வரைக்கும் நேரா வரும். காம்பவுண்ட் முடிஞ்ச உடனே பக்கத்து வீட்டுக்கு போய் அங்க நல்லா வளர்ந்து இருக்கும். இளநீ கொட்டிச்சுன்னா எங்க கொட்டும்? அது பக்கத்து வீட்டுல தான் கொண்டு போய் கொட்டும். அது வளர்த்தவன் ஒருவன். அந்த மரம் ஆனா யாருக்கு பலனை கொடுக்குது அப்படின்னா, அந்த வளர்த்தவனுடைய அருமை தெரியாமல், அந்த மரத்தினுடைய அருமையும் தெரியாமல் எங்கோ இருக்கின்ற ஒருவனுக்கு பயனை கொடுப்பதிலிருந்து முடத்தெங்குன்னு பேரு. வளைஞ்சு வேறு ஒருவனுக்கு பயன் கொடுக்கிற தென்னை மரத்திற்கு முடத்தெங்குன்னு பேரு. அப்ப இந்த ஆசிரியர்கள் எப்படி இருக்கக்கூடாதா, கஷ்டப்பட்டு தண்ணீர் ஊற்றி அந்த மரத்தை வளர்த்தவன் மாதிரி மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு மாணவர்கள் அந்த ஆசிரியரை வணங்கி வழிபாடு செய்து இருக்கையிலே அந்த ஆசிரியர் வேறு ஒருவருக்கு உதவி செய்து படிக்க வைத்தால் அது முடத்தெங்கு மாதிரி ஆசிரியர்கள் ஆகி விடுவார்கள். அவர்களும் நல்ல ஆசிரியர்களுக்கு ஒப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் தாண்டி நம்ம நன்னூல் சூத்திரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நல்லாசிரியர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே அந்த ஆசிரியர்கள் தொழத்தக்கவர்கள். அவர்களை நான் தொழுகின்றேன். இங்க இருக்கின்ற எல்லா ஆசிரியர்களையும் நான் வணங்குகின்றேன். மாணவ செல்வங்களே, இந்த ஆசிரியர்கள் அறியாமை என்ற இருளை நம்மிடமிருந்து போக்கு அறிவு என்ற ஒளியை தந்து அதன் மூலம் நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கு பயன்படுகிறார்கள் என்பதனால இதை என்றென்றும் இந்த ஆசிரியர்களை நீங்கள் மறக்கக்கூடாது. நான் பெருமைக்காக சொல்ல, பணிவுக்காக சொல்கிறேன். ஒரு வருடமும் அந்த ஆசிரியர் தினத்தன்று எனக்கு சொல்லிக் கொடுத்த ஏதேனும் ஒரு ஆசிரியருடைய விலாசத்தை தேடி
கண்டுபிடித்து அவர்கள் வீட்டிற்கு சென்று நான் இன்னமும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கின்றேன். ஆசிரியர் தினத்தன்று சென்ற வருடம் எனக்கு காமர்ஸ்ல டியூஷன் சொல்லி கொடுத்த ஒரு அக்கௌண்ட்ஸ் வாத்தியார், நான் அவர்கிட்ட டியூஷன் போனது ஒரு 6 மாசம் கூட இருக்காது. அவர் வந்து மயிலாப்பூர்ல விவேகானந்தா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர் ஆனார். இப்போ அவருக்கு வந்து 80 வயசு ஆக போகுது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நான் அவருடைய பெண்ணை கண்டுபிடிச்சி, பெண்ணு மூலம் அவரை கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொண்டு போய் கொடுத்த உடனே செல்வநாயகம்னு பேர் சொன்னேன். அவர் இப்போ சொன்னார் ஒரு வார்த்தை, இத்தனை வருஷம் ஆயிட்டுதா உன்னை நீங்க என்னை வந்து பார்க்கறதுக்கு, வருஷம் உன்னை நான் எதிர்பார்ப்பேன், நீ ஒரு பையன் நீ வருவன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன்னு சொல்லி, உடம்பு சரியில்லாத அவங்களுடைய மனைவி கிட்னி பேஷண்ட், அவங்கள வெளியில அழைச்சிட்டு வந்து, நான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல, செல்வநாயகன் ஒரு மாணவன் கண்டிப்பா நம்ம வருவான் பாக்குறதுக்கு அப்படின்னு 50 வருஷமா சொல்லிட்டு இருந்திருக்காரு. எனக்கு அப்படியே செம்மட்டியில அடிச்ச மாதிரி இருந்தது. இத்தனை வருஷமா எனக்கு தெரியலையே. நான் பிகாம் படிச்சப்ப அவர்கிட்ட படிச்சது 21 வயசு இருக்கும். இப்ப எனக்கு 60 வயசு ஆக போகுது. 40 வருஷமா எனக்கு தெரியல. அவரு என்ன பேரு சொன்ன உடனேயே என்னை ஞாபகம் வச்சு தினம் வருஷம் அவர் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்படியே மனைவிட்ட சொன்னேன், நீ ஏதோ பெருசுன்னு நினைச்சியே, நான் வருஷம் போறத இப்ப பாரு நான் எவ்வளவு தள்ளி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து இப்படி செய்யாமல் உங்களுடைய ஆசிரியர்களை, வழிகாட்டிய முன்னோர்களை என்றென்றும் மனத்தில் வைத்திருங்கள். அதுதான் மாணவர்கள் செய்ய வேண்டிய கடமை. அவர்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. ஆனா அப்பெல்லாம் எப்படி இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இப்ப விட்டுட்டோம். அப்ப எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்முடைய எந்த வாழ்க்கையிலும் இன்றியமையாததாக இருந்தது இந்த ஆசிரியர்கள். பூ மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்கல்ல முதல் பாட்டுல. அந்த பூக்கு என்ன காரணம், ஏன் ஆசிரியர்கள் பூ மாதிரி இருக்கும் அப்படின்னா, எந்த மங்கள காரியத்திலே முதல்ல நீங்க என்ன வாங்கிட்டு வரீங்க வீட்டுக்கு? பூ வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி எந்த மங்கள காரியத்திலும் நம்ம வீட்டுக்கு முதலில் வர வேண்டியவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள். செய்யறோமா? அப்பெல்லாம் செஞ்சாங்க. இப்ப ராமாயணம் படிச்சீங்கன்னா தெரியும், ஒரு அரசனுடைய குடும்பத்துல 2 முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு அரசனுடைய பையனுக்கு என்னன்னா, அரசனாக அவனுக்கு பட்டம் சூட்டுகின்ற நிகழ்ச்சி, 2வது அவனுக்கு திருமண நிகழ்ச்சி. 2 நிகழ்ச்சியை எடுத்து பாருங்க. நீங்க வால்மீகி ராமாயணம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், கம்பராமாயணம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், முதல் மரியாதை செய்கின்றவர்கள் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ராமனுடைய கதையை படிச்சீங்கன்னா, அந்த வசிஷ்டர் தான் அந்த திருமண நிகழ்ச்சியிலையும் முன்னால இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த அரசர் பட்டம் கொடுக்கறதுக்கு, அரசர் பட்டம் கொடுக்கல, அப்ப என்ன கொடுக்கணும்னு சொன்னப்பதான் அந்த கைகை என்ற வரம் வந்துடுச்சு. அப்பயும் முதல்ல சொல்லப்பட்டவர் யாரு? அந்த ராமருடைய குரு, அந்த ஆசிரியர். அந்த காலத்துல எந்த மங்கள நிகழ்ச்சிகளிலும் மலர் மாதிரி முதலில் வைக்கப்பட தகுந்தவர்களாக இருந்தார்கள் ஆசிரியர்கள். இப்ப அதை விட்டுட்டோம். அதுதான் முறைமை, அதுதான் கடமை, அதுதான் நம் காட்டுகின்ற கைங்கரியம். அதனால நம்முடைய மாணவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருமணம், ஒரு இல்லத்துல ஒரு முக்கிய நிகழ்ச்சி எதாக இருந்தாலும் இன்விடேஷனுக்கு பட்டியல் போடுறீங்கல்ல, முதல்ல அண்ணன் தம்பி, அண்ட வீட்டுக்காரன், ஆட்ட வீட்டுக்காரன்னு, அதெல்லாம் போடுவதற்கு முன்னால முதல்ல ஆசிரியர்னு போட்டு யாரெல்லாம் உங்களுடைய ஆசிரியர்கள் பார்த்து அவங்களை கூப்பிட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு அந்த மங்கள காரியங்களை செய்ய வேண்டும். இன்றியமையாத காரணத்தினாலதான் ஆசிரியன் பூவாக கருதப்பட்டான் நன்னூல் சூத்திரத்துல. இப்ப நம்ம பூவையும் வாங்குறது இல்ல, அதனால ஆசிரியரையும் கூப்பிடுறதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து அந்த முறையை மாற்றி அந்த ஆசிரியர்களுக்குரிய சரியான இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க இந்த தருணத்தில் நம்முடைய மாணவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்ப மாணவர்களுக்கு இருக்கு, கொஞ்சம் பெற்றோர்களுக்கு இருக்கு. பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை தான், சின்ன அறிவுரை. நம்முடைய குழந்தைகளை இன்னொருவருடன் சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஒப்பிட்டு பார்க்கிறது என்பது ரொம்ப பெரிய தப்பு. அது ஒப்பிடலாம், கம்பேரிசன் இஸ் நெசசரி, பட் அது ஒரு சாதாரண ஒரு பெற்றோர்களால புரிந்து கொள்ள முடியாது. இருக்கு, இலக்கணங்கள் இருக்கு. எதை எப்பொருட்டு யாருடன் ஒப்பிடுதல் என்பதற்கு இலக்கணங்கள்லாம் இருக்கு. அந்த இலக்கணங்கள்லாம் படிச்சோம்னா நம்ம பண்ணலாம். நம்முடைய அறிவில் அதிகமானவர்கள் அறிவுடன் ஒப்பிட வேண்டும். சம வயது இருப்பவர்களுடன் நம்முடைய திறமையை ஒப்பிட வேண்டும். அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டே இருக்கு. பட் அதெல்லாம்
கூர்மையா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒப்பிடுதல் என்பது ஒரு பெரிய கத்தி. தயவு செய்து அதை எல்லாரும் தூக்கி கொண்டு அலையாதீர்கள், ஒப்பிடாதீர்கள். உங்களுடைய பையன் உங்களுடைய பையன், என்னுடைய பையன் என்னுடைய பையன், இன்னொருத்தருடைய பையன் இன்னொருத்தருடைய பையன். அவர்களுக்கு விதிக்கப்பட்ட வழிமுறம், அவர்களுக்கு இடப்பட்ட அந்த ஆசை, அந்த சக்தி, அதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டியமே ஒழிய அதை அவர்கள் அச்சீவ் பண்ணுவதற்கு நாம் ஏதாவது பயன்பட வேண்டியமே ஒழிய இதை செய் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதியும் இல்லை. இதை இவன் இப்படி செய்கின்றான், அதனால் நீனும் அப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். தயவு செய்து குழந்தைகளிடம் அப்படி சொல்லாதீர்கள். ஒரு ஏரோப்ளேன்ல ஒரு கிளி பறந்து போயிட்டு இருந்துச்சு. என்னுடைய கதை எல்லாத்துலயுமே அந்த வர்ற அனிமல்ஸ் எல்லாம் பேசும். ஏன் இப்படி யார் சொல்லி கொடுத்தாங்கலாம் கேட்காதீங்க. அந்த கிளி என்ன பண்ணுச்சு, அந்த ஏர் ஹோஸ்டஸை பார்த்து எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னது. தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கிளி உடனே உடைச்சிது, அந்த கிளாஸத்தை மூக்கால போட்டு உடைச்சிட்டு எனக்கு இந்த தண்ணி வேண்டாம், ஹாட் வாட்டர் வேணும்னது. உடனே ஹாட் வாட்டர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹாட் வாட்டரை தூக்கி அடிச்சது. இல்லை எனக்கு பழம் வேணும் அப்படின்னாங்க. அது நல்லா கட் பண்ணி, நல்லா ஆப்பிள் கட் பண்ணி இந்த ஏர் ஹோஸ்டஸ் கொடுத்தாங்க. அது அப்படியே அடிச்சது. எனக்கு ஹூ டோல்ட் யூ டு கட் த ஃப்ரூட்ஸ், எனக்கு முழு பழம் வேணும் அப்படின்னாங்க. அப்பதான் முழு பழம் இல்லை. அது இந்த ஏர் ஹோஸ்டஸ் கொண்டு வந்து கொடுக்க 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 அந்த இந்த கிளி பயங்கரமான அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சு. இவங்கெல்லாம் வெக்ஸ்ட், அப்படியே வேர்த்து விறுவிறுத்து, நம்ம இவ்வளோ பேசஞ்சர்ஸுங்களுக்கு இவ்வளோ சர்வ் பண்ணுறோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒரு கிளி வந்து நம்மளை வந்து போட்டு இப்படி ஒரு வருஷத்து வேதனையை உண்டாக்கிட்டுதுன்னு சொல்லி they are at a wit's end, they didn't know what to do. அப்போ அந்த கிளி பக்கத்தில் ஒரு இளைஞன் உட்காந்துருந்தான், ஏதோ கதை புக் படிச்சுட்டு உட்காந்துருந்தான். அவனுக்கு என்னடா இங்கே இவ்வளோ கமோஷன் பார்த்தா கவனிக்க ஆரம்பிச்சான். இந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல இளைஞிகள் அழகா இருப்பாங்களா, எல்லாரும் வராங்க. தன் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிளியை பார்த்து அட்டென்ட் பண்றாங்களே ஒழிய தன்னை யாரும் பார்க்கல. அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் ஒரு ஆதங்கம், என்ன இவ்வளவு பேர் வராங்க, நம்மள யாரும் கேட்க மாட்டாங்கிறான்னு சொல்லிட்டு இவன் உடனே ஆரம்பிச்சான், எனக்கு ஒரு புக்கு வேணும் அப்படின்னு நான் படிக்கிறதுக்கு. ஒரு ஏர் ஹோஸ்டஸ் புக் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுக்கு போட்டான், இந்த புக் எனக்கு வேண்டாம், எனக்கு தமிழ் வேணும் அப்படின்னா. ஒன்னா பார்த்தா இவனுடைய அட்டகாசம் இப்ப இந்த கிளிக்கு மேல போயிடுச்சு. இந்த ஏர் ஹோஸ்டஸ் 4-5 பேர் எல்லாம் ஓடி ஒன்றும் பண்ண முடியாமல் வேர்த்து விறுத்து டயர்ட் ஆகி அந்த கேப்டன்கிட்ட போய் இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னாங்க. இந்த மாதிரி முதல்ல ஒரு கிளி கண்ணாப்பண்ணான்னு எதோ கேட்டது, அதால் எங்களால் சர்வ் பண்ணவே முடியல. அது பண்ணுற அட்டகாசம் தாங்காம அதை பார்த்துட்டு ஒரு பையன் அதுக்கு மேலே இப்போ எங்களை வந்து துன்புறுத்துறான். என்ன கேட்டாலும் அவன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, என்ன பண்ணுறதுனே தெரில, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, 10 மைல் நடந்த மாதிரி கால் அசந்து போச்சுன்னாங்க. அந்த கேப்டன் கதவை திறந்துட்டு உள்ளார வந்தான். நேராக போனான். ஒரு சீட்டில் கிளி இருந்தது, ஒரு சீட்டில் அந்த பையன் உட்காந்துருந்தான். ஒரு கிளி அப்படி ஒரு கையால் தூக்குனான், ஒரு கையால் அந்த ஆளை தூக்கணும், அந்த பையனை தூக்குனான். நேராக வந்தான், அந்த ஃப்ளைட்டோட கதவை திறந்தான். அப்படியே ஹி ட்ராப்டு தம் போத். கதவை சாத்துனா உள்ளார வந்து உட்காந்துட்டான். ஐயோ 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 காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன்னு கத்திக்கிட்டே அந்த பையன் வந்து வேகமாக பூமியை நோக்கி விழுந்துட்டு இருக்கான். அந்த கிளி பார்த்தது, நேராக அப்படியே அவன் பக்கத்தில் வந்தது. You mean to say you don't know flying? அப்படின்னு கேட்டது. அது என்ன கேட்டது? அது என்ன பார்த்து எல்லாம் காப்பி அடிச்சிய, நான் கேட்ட மாதிரி நீனும் கேட்டிய, உனக்கு பறக்க தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு பறந்து போயிடுச்சு அந்த கிளி. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, உன்னை பார்த்து நம்ம காப்பி அடிச்சோன்னு வச்சுங்க, ஒருத்தவங்களை பார்த்து நம்ம காப்பி ஒருத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நம்மளும் செய்யறோம்னு வச்சுங்க. இந்த கிளியை பார்த்துட்டு இந்த பையன் பண்ணால, அந்த கிளி இப்ப பழிச்சிட்டு போயிடுச்சு, பறக்க தெரியும், அது பறந்துட்டு போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஃபிளைட்ல இருந்து தப்பிச்சிட்டது. ஆனா பையன் என்ன ஆக போறான், அந்த 1 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து கீழே விழுந்து சாவ போறான்ல, அந்த மாதிரி தான் ஆகும். ஒருத்தவர்கள் ஏதேதோ காரணங்களினால ஒன்றொன்றை செய்கின்றார்கள், ஒன்றில் சிறியர் ஒன்றில் பெரியர். அதனால எல்லோரும் ஒரே விதத்தில தான் ஒன்றில் சிறியவராகவும் ஒன்றில் பெரியவராகவும் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, everyone marches to the distant beat he hears அப்படின்னு. அதாவது கடவுள் என்ன பண்றாரா, ஒரு உயிரை படைச்சு அனுப்புறப்ப அந்த உயிரோடைய ப்ராக்ரஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரம் பீட்டை அனுப்புறார். இட்ஸ் a distant somewhere, but it will be heard only by that person. The beat for that person will be heard only for him. அப்ப அவனுக்கு என்ன காதுல உழுதோ அதனுடைய ஸ்பீட்ல அவன் போயிட்டு இருக்கான். அதை போயிட்டு கேட்காத ஒரு பீட்டை நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு அவனை வந்து வேகமா போ ஸ்லோவா போன்னு சொன்னீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப டிசோரியன்ட் ஆயிடும். அதனால you should allow your son, your daughter, our children to go as per the beat they hear. அதுக்கு ஏதாவது உதவி செய்யறத நமக்கு தகுதி இருக்கே ஒழிய
இந்த பாதையில் செல்லுங்கன்னு சொல்றதுக்கும் நமக்கு தகுதி கிடையாது. இப்படி செல்லுங்கள், இந்த வேகத்துல செல்லுங்கள் செய்யறதுக்கும் நமக்கு தகுதி கிடையாது. ஓரளவுக்கு ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்பை ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து விட்டு பேரண்ட்ஸ் பெஸ்ட் ரோல் என்ன பொறுத்த வரைக்கும், ஹவு யூ வாண்ட் யுவர் சில்ட்ரன் டு லிவ், யூ லிவ், அவ்வளவுதான். அப்ப பையனுடைய வாழ்க்கையில பெற்றோர்களுக்கு பங்கே இல்லையானா இல்ல. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்னதை பையன் கேட்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் செய்வதை பையன் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன, நீங்க லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சாலும் வீட்டுல என்ன தெரியுமா பண்ணோம், பையன் ஒரு பஞ்சு எடுத்து காதுல வச்சுக்குவான் மென்டலா. இப்ப பேசி முடிச்சிடலப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், காதலே விடாது. ஆனால் நீங்கள் செய்ததை கண்களால் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். வைகரை துயிலெழு, 4 மணிக்கு நீங்க எழுந்திருக்கணும், பையனை எழுப்பிடுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எழுந்திரிங்க. பையன் டிவி பார்க்க கூடாது. உண்மை, டிவி கெடுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில கெடுக்கிறது மொத்தம் ஒரு 5-6 தான் இருக்கு. மொத்தத்துல டிவி நம்பர் 1ல இருக்கு. டிவி பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைச்சா நீங்க என்ன பண்ணணும், முதல்ல வீட்டுல இருக்க டிவியை பரன்ல தூக்கி போடணும். நம்ம டிவி பார்க்க கூடாது. காலையில 2 மணி நேரம் பேப்பர் படிக்கிறது வேஸ்ட்னு நினைச்சீங்கன்னா நம்ம முதல்ல நிறுத்தணும். அதை பையன் படிக்கிறான் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம நிறுத்தணும். பையன்ட்ட சொல்லவே வேண்டியதில்லை. பையன் அப்பாவை பாப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு. நான் சொல்றேன், அப்பா சொல்றத பையன் கேட்க மாட்டான், ஆனா அப்பா செய்வதை பையன் பார்த்து கொண்டிருப்பான். ஹவு யூ வாண்ட் யுவர் சில்ட்ரன் டு லிவ், யூ லிவ். And you hope and pray to God that your son will at least try to imitate you. அவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்கலாம். அதர் than that, வாதியாருக்கு ஒரு கடமை இருக்கு. வாதியார் தான் பையனுடைய கண்கள்ல மிகப்பெரிய உருவத்தில் இருக்கிறது. ஒரு நல்ல பெஸ்ட் அண்ட் பிரில்லியன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யார் உண்டாக்க முடியும் அப்படின்னா ஆசிரியர்கள் தான். அண்ட் யூ ஹோப் யூ லீவ் யுவர் சைல்டு வித் குட் டீச்சர்ஸ், தே வில் டேக் கேர் ஆஃப். நீங்க நல்ல வாழ்க்கை நடத்தி காட்டுங்க. பையனுக்கு எக்ஸாம்பிளா இருங்க, பையனுக்கு இல்லஸ்ட்ரேஷனா இருங்கள ஒழிய பையனுக்கு ஆன்சர் ஷீட்டா இருந்து ஆன்சர் சொல்லாதீங்க, கேட்க மாட்டான் பையன். திஸ் இஸ் சிம்பிள் அட்வைஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். நான் என்னுடைய பையனை அப்படிதான் வளர்த்தேன். நிறைய பேர் அப்படி இருக்காங்க, அட்வைஸே ரொம்ப சொல்றதே கிடையாது. அப்ப பையன் நம்மளோட நல்லா புரிஞ்சுக்கிறான் நம்முடைய வாழ்க்கைய. அப்பா இவ்வளவு பண்றாரா, எதுவா இருக்கட்டும், அவனுக்கு ஒரு காம்படிஷன் வருது. சொன்னீங்கன்னா என் பையன் செய்ய மாட்டான். ஆனா நான் 19,000 மீட்டர் ஒரு ட்ரெக் பண்ணிட்டு வந்து வச்சுங்க, ஒரு ஆக்சிஜன் இல்லாத இடத்துல, அவன் உடனே பிளான் பண்றான் என்னுடைய பையன். அப்பா 58 வயசுல பண்ணாருன்னா நமக்கு ஒரு பெருமை இல்லை, வீட்டுல வர்றவங்க அப்பாவை தானே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சம்மர்ல he is planning for 21,000. அதுதான் வாழ்க்கை. அப்படிதான் you be an example to your children. They will definitely beat you and they will be a even better person than you if you live a good life. This is my simple advice to parents. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாமா அப்படின்னால எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு. என்ன, நிறைய கேப் இருக்கு. இப்போ இருக்கிற 15 வயசு பையங்களுடைய என்விரான்மெண்ட்டு, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், நாம் படித்ததில் இருந்த என்விரான்மெண்ட்டு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் கோர் வேல்யூஸ், வாட் இட் டேக்ஸ் டு பி அ குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இன்னும் 1000-2000 வருஷமா நம்ம புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் இன்னும் 2000 வருஷமாகவும் அதுதான் இருக்கும். படிக்கிற வயசுல மாணவர்களுக்கு நான் சொல்வது என்ன அப்படின்னா, படிக்கணும். 24 மணி நேரமும் நீங்க படித்தாலும் நான் மகிழ்ச்சி தான் அடைவேன். என்ன, படிப்பு படிப்பு படிப்பு. பட்டினத்து சுவாமிகள்னு ஒரு பெரிய துறவி, அவர் மாதிரி ஒரு துறவியை தமிழ் கண்டிருக்க முடியாது. அப்படி ஒரு கடுமையான துறவியில டாப் மோஸ்ட்ல இருக்கிறவர். அவர் காஞ்சிபுரம் கோயில்ல, ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல ஒரு பட்டியல் போடுறார். நான் என்னென்னலாம் பிழை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு போடுறாரு. இவ்வளவு பிழை செஞ்சிருக்கிறேனே என் லைஃப்ல, இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆச்சரியப்படுவீங்க, அவருடைய முதல் பிழை என்ன திரும்ப சொல்றாரு, கல்லா பிழையும்ங்கிறார். படிக்காம விட்டுட்டனே. அவர் அவ்வளவு பெரிய ஞானி, பட்டினத்தடிங்கிறது பெரிய ஞானி. அவர் சொன்ன பாடெல்லாம் இன்னும் பொருள் இருக்குன்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. முடிவு தெரியாத அளவுக்கு ஞானமுடையவர். அவர் சொல்றாரு, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழைன்னு போது அந்த பாட்டு. முதல் பிழை வாழ்க்கையில நம்ம அவர் பண்ண பிழை என்ன சொல்றாருன்னா, அதை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாரு ஏகாம்பரேஸ்வரனை பார்த்து. கல்லா பிழையும். அதனால அந்த பிழை பட்டினத்தடிகள் தனக்கு சொல்லல, நமக்கு சொல்றாரு. கடைசி காலத்துல ஐயோ சரியா படிக்காம விட்டுட்டனே,
100 மார்க் வாங்கியிருந்திருக்கலாம், நல்ல அறிவு இருந்தது, ஏதோ விளையாண்டு வேடிக்கை பார்த்துட்டு சரியா ஸ்கூலுக்கு போகாம வீட்டில் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்துட்டு கோட்டை விட்டுட்டனே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பிழை செய்யாதீங்கிறாரு, கல்லா பிழையும். என்ன ரொம்ப ரொம்ப இந்த பிழை வந்து இருக்கு. ரொம்ப முயற்சி 100% செய்யணும். அதுல செய்ய வேண்டியதுல முதல் ஃபீல்டு என்ன அப்படின்னா இந்த கல்விதான். ஸோ கற்றுக்கொண்டே இருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல அந்த திருவள்ளுவர் சொல்லாததே கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல. நான் ஒண்ணு கேட்கிறேன், திருவள்ளுவர் எந்த வயசு வரைக்கும் படிக்கணும்னு சொல்லியிருக்காரா? எனக்கு திருக்குறள் தெரியும், நீங்க இன்னும் ரொம்ப யோசிக்காதீங்க. 1330 எனக்கு தெரியும், எல்லா வார்த்தையும் எனக்கு தெரியும், எங்கேயுமே சொல்லலை, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன சொன்னாருன்னா கற்க அப்படின்னாரு. கற்கன்னு என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ். சின்ன பையனா போய் வள்ளுவர்கிட்ட போய் ஒரு பையன் கேட்கிறா, ஐயா நான் முதல்ல என்ன பண்ணணும்? கற்க, படிங்க, போய் படிங்க போய் அப்படிங்கிறாரு. 50 வயசுல நான் போய் கேட்கிறேன், ஐயா எனக்கு ஒரு வழி சொல்லுங்க பொழைச்சிக்கிறதுக்கு. செல்வநாயகம் வீட்டுக்கு போ, கற்க. 80 வயசுல ஒருத்தர் வர்றாரு, கண்ணே இல்லை, படிப்புக்கு காது கேட்கல. ஐயா நான் என்னையா பண்றது இந்த காலத்துல? கற்க. கற்க அப்படிங்கிறது கற்றுக்கொண்டு இருங்கள்னு பொருள், அப்படியே கண்டினியூஸ் அது கற்க. அதுக்கப்புறம் சொல்றாரு எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும்னு. கசடு அற கற்க. கசடு அற கற்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கசடையை அறுப்பதற்காக கற்பது இல்லை. அது யாருடைய கசடைன்னா நம்ம கற்ற கல்வியை பிறருக்கு பயன்படுத்தி பிறருடைய அறியாமையும் கசடையும் அறுப்பதற்காக நான் கல்வி கற்க வேண்டும். இப்ப இந்த காலத்தில் எப்படி ஆயிட்டதுன்னா, நான் எதுக்கு படிக்கிறேன் தெரியுமா? நிறைய படிச்சுட்டு ஒரு நிறுவனத்துல சேர்ந்து பெரிய வேலைக்கு போய் நிறைய பொருள் சம்பாதிக்கணும்னு படிக்கிறேன்ல, அது அல்ல வள்ளுவர் சொன்னது. கற்க முடியாமல் இருக்கின்ற மற்றவர்களுடைய கசடை அறுப்பதற்காக நீ கற்க வேண்டும்னாரு. கசடு அற கற்க. அந்த பாட்டு அப்படியே போகுது. அப்ப மாணவர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒரு புல்லட் பாயிண்டா சொல்றேன். முதல்ல ஞாபகம் வச்சுங்க, கற்க. கல்லா பிழைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் ஏடு வரை, பாடை வரை ஏடுன்னாங்க. பாடை வரை ஏடுன்னா என்ன? கடைசி காலத்துல என்ன ரெண்டு என்ன 4 பேர் தூக்கிட்டு போறாங்கல்ல, ஒரு சமயம் வரும்ல, அதுக்கு பேரு பாடை. அந்த சமயத்துல கூட பாடை ஏறினும் ஏடது கைவிடல். அப்ப கூட என்ன இருக்கணுமா, அந்த பாடையில ஐயோ செல்வநாயகம் கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாரு, அதனால ஒரு புத்தகத்தை வச்சு அனுப்புவோம் அவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு பாடை ஏறினும் ஏடு அது கைவிடல். அப்படி வள்ளுவர் சொன்ன மாதிரி முதலில் இருந்து கடைசி வரைக்கும் மாணவர்களுக்கு அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னா ஏடு அது கைவிடல். ஏடுனா புஸ்தகம். புஸ்தகத்தை கையில வச்சுட்டே எங்க போனாலும், ஒரு சினிமாவுக்கு போங்க பரவாயில்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க, அப்போ கூட கையில ஒரு புக் எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஒரு இன்டர்வல் கிடைக்குது, படம் நல்லா இல்லைன்னு நினைச்சீங்க, டக்குன்னு எடுத்து ஒரு பாட்டு படிக்கலாம், ஒரு கதையை படிக்கலாம், ஒரு நல்ல இங்கிலீஷ் படிக்கலாம், ஏதாவது ஒன்று படிக்கலாம்ல, ஒரு சூத்திரம் படிக்கலாம். ஏடு அது எந்த இடத்துலயும் படுத்துக்க போறப்ப கூட தலையில அப்படியே கையை வச்சுட்டு தூங்குங்க. கைக்கு அடியில என்ன இருக்கணும் தெரியுமா? ராமலிங்க வள்ளல் என்ன தெரியுமா பண்றாரு? அவ்வளவு பெரிய ஞானி தானே. தினம் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துல ஒரு பாட்டை ஓலையில் எடுத்து, அவர் படம் பார்த்திருக்கீங்கல்ல, ஒரே வேஷ்டிய இடுப்புல இருந்து கட்டி மேல போட்டு தலையோட சேர்த்து போத்தி இருப்பார் அவர். அந்த போத்தின இடத்துல தலைக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை தலையில வச்சு அதை வேஷ்டியால மூடி வச்சிருப்பார். அதுல வச்சிருக்கணும், தலையில இறங்கிடுமான்னு கேட்காதீங்க. அப்படி அது எப்பொழுதுமே எழுத்துக்கூடியே ஒட்டிக்கிட்டு இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை என்பது படிப்பு, எழுத்து, கல்வி, சரஸ்வதி கூடியே இருக்கணுங்கிறனால தான் கற்க அப்படின்னார். ரெண்டாவது, கற்றதுனால என்ன வரும் தெரியுமா? தலைக்கணை வந்துடும், கர்வம் வந்துடும், ஆணவம் வந்துடும். அதை எடுத்துடணும். அது இப்ப கற்க. கற்று கல்வி பெற்றால் பண்பு வரணும், வளைந்த பண்பு. டீச்சரை பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கணும். எப்படி போட்டின்னா யார் ஃபர்ஸ்ட் கும்பிடுறதுன்னு. கும்பிடுறதுல என்ன போட்டி இருக்கணும்? எவ்வளவு வளைஞ்சு கும்பிடுறீங்க, கையால கும்பிடுறீங்களா, கழுத்தை வளைச்சு கும்பிடுறீங்களா, அப்படியே தரையில விழுந்து கும்பிடுறீங்களான்னு இருக்கணும். அப்படி ஒரு பணிவு இருந்தால்தான் வாழ்க்கையில இந்த கற்ற கல்வியானது அகந்தையை உண்டாக்காமல் இருக்கும். நிறைய நல்லா படிச்சவங்க வீணா போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கல்வி என்ற ஒரு ஞானமானது செருக்கை உண்டாக்கி விடுது. அதுக்கு ஒரு நல்ல பாட்டு இருக்கு. வருத்த வலை வேய் அரசர் மாமுடியின் மேலாம். வேய்னா என்ன? வேய்னா மூங்கில். இந்த நீங்க காட்டுல எல்லாம் பாக்குறீங்கல்ல, மூங்கில் மரம் பாக்குறீங்கல்ல தெருவுல, அந்த மூங்கில். வேய்னா மூங்கில், அதான் தமிழ்.
வருத்த வலை வேய். வருத்தும்படி வளைச்ச சின்ன வயசுலயே இந்த மூங்கில் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சூடு பண்ணி நல்லா வளைச்சு ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்குவாங்க. அந்த மாதிரி ஆக்கின மூங்கில் என்ன தெரியுமா பண்ணும்? வருத்த வலை வேய் அரசர் மாமுடியின் மேலாம். இந்த அரசர் அந்த காலத்துல எப்படி தூக்கிட்டு போவாங்கன்னா பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்கல்ல, பல்லக்கில் 2 கழி வச்சு ஒரு மெத்தை ஒன்று போட்டு அதுல ராஜா உட்கார வச்சிருப்பாங்க. அந்த பல்லக்கு மேல ஒரு கர்வா ஒரு இது இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அதுக்கு ஒரு மூங்கில் தேவைப்படும்ல. அது எந்த மூங்கில் அப்படின்னா சின்ன வயசுலயே அந்த மூங்கிலை எடுத்து நல்ல படம் போட்டு சுட்டு நல்ல பெண்ட் பண்ணி வளைச்சு வச்ச மூங்கில் எங்க போகுமா? ராஜாவோட தலையில போகும். பிரில்லியன்ட். வருத்த வலை வேய் அரசருடைய மாமுடியின் மேல போய் நிக்குது. சரி, வருத்த வளையாத மூங்கில் எங்க போகும்? கஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வருத்த வளையாத மூங்கில் எங்க போகும் அப்படின்னா தரித்திரமாய் வேழம்பர் கை புகுந்து மேதினி எல்லாம் தெரிந்து தாமும் தம் அடிக்கீழ்தான். என்ன அப்படின்னா வருத்த வளையாத மூங்கில் என்ன பண்ணா தரித்திரம் பிடிச்சி, தரித்திரம்னு என்ன? பணம் இல்லாம யார் கையில போகும் அப்படின்னா தரித்திரமாய் வேழம்பர்னா இந்த கழை கூத்தாடின்னு சொல்றாங்கல்ல, இப்பெல்லாம் கிராமத்துல இருக்காங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு. கழை கூத்தாடின்னா இந்த மூங்கில் கழி ரோப் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டு சர்க்கஸ் ஜிம்மிக்ஸ் பண்ணுவாங்க, வெயில்ல நின்று செய்வாங்க, யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த தொழிலுக்கு பேரு கழை கூத்தாடின்னு பேரு. அந்த கழை கூத்தாடிங்க வருத்த வளையாத மூங்கில் என்ன பண்ணும்னா தரித்திரமாய் வேழம்பர் கை புகுந்து, வேழம்பருடைய கைன்னு என்ன? அந்த கழை கூத்தாளுடைய கையில போய் மேதினி எல்லாம் திரிந்து, மேதினா அந்த உலகம், திரியிறதுன்னா என்ன? இப்ப நான் இன்னைக்கு முடிச்சுட்டு சென்னைக்கு நாளைக்கு திரும்புறேன் அப்படின்னு சொன்னா அது திரியிறது கிடையாது, அது ஒரு இடத்துக்கு பயணம். எங்க போறோம்னு தெரியாம ஒரு நாய் ஓடுது இல்ல, அதுக்கு பேரு திரியிறது. ஏன்டா நாய் மாதிரி திரியிறேன்னு கேட்கிறோம்ல, அது திரியிறது. மேதினி எல்லாம் தெரிந்து, இன்னைக்கு இந்த ஊரு நாளைக்கு எந்த ஊர்ல கூப்பிடுறாங்கன்னு தெரியாது, அந்த ஊருக்கு போறது. இந்த வேழம்பர் எங்கெல்லாம் போகின்றானோ அங்கெல்லாம் இந்த வருத்த வளையாத மூங்கில் தரித்திரமாய் வேழம்பர் கை புகுந்து மேதினி எல்லாம் தெரிந்து தாமும் அவர் தம்மடி கீழ்தான், அவனுடைய கால் அடிக்கு கீழே கிடக்கும். எது? வருத்த வளையாத மூங்கில். இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. மூங்கில் ஒண்ணுதான். வருத்த வளைத்த மூங்கில், வருத்தம்னா உடல் வருந்தும்படி வளைத்த மூங்கில் ராஜாவுக்கு மேல கிரீடத்துக்கு மேல போகுது. கிரீடம், ராஜாவே பெரிய ஆளு, ராஜாவுக்கு மேல கிரீடம் இருக்கு, கிரீடருக்கு மேல அந்த பல்லக்கு, அந்த பல்லக்கில் போய் நிக்குது வளைந்த மூங்கில். வளையாத மூங்கில் தரித்திரம் பிடிச்சி மேதினி எல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல வளையணும், கடைசி வரைக்கும் வளைஞ்சபடியே இருக்கணும். நேரா நிற்பது தப்பு, பணிவு, வளைஞ்சாதாங்க அழகு. இப்ப பெண்களுக்கு புருவம் இருக்கு, புருவம் நேரா இருந்தா நல்லா இருக்குமா? வளைச்சுதானே அப்படி அழகா பெயிண்ட் மாதிரி பண்றாங்க, வளைச்சாதான் அழகு. நதி வளைந்து ஓடினால்தான் அழகு, எதுவுமே நேரா நின்னா அழகு கிடையாது. வளைஞ்சு இருந்தால்தான் பணிவு, அந்த பணிவு தான் வளைவை காட்டுகிறது. அதனால படிங்க, படிப்பதனால் உண்டாக்கின்ற அந்த செருக்கை நீக்கிவிட்டு பணிவுடன் இருங்கள். மூன்றாவது ஒரே ஒரு கடைசி அட்வைஸ், பணிவு இருக்கணும், முயற்சி இருக்கணும், உண்மை. மூன்றாவது உண்மை, அதாவது உண்மையாக இருக்க வேண்டும், நாணயம் பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது. இதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, யாமையா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிறண்டர். இப்ப இந்த பெரிய அறிஞர்கள் சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்றப்ப என்ன எப்படி வேர்டு யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். அவ்வை பாட்டி பெரிய ஞானி தானே, அவ சொன்னா ஒரு ஜாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு எல்லாருக்கும் ஒரு பாட்டு. அந்த பாட்டு சொன்னப்ப என்ன சொன்னான்னா, இது என்ன நான் சொன்னதை நினைச்சுக்காதீங்க, ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை, கொடுத்தோர் உயர்ந்தோர் கொடுக்காதவர் இழிகுலத்தோர்னு சொல்லிட்டு, இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா பட்டாங்கில் உள்ளபடின்னு. இது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நான் பட்டாங்கின்னா பழைய புஸ்தகங்களில் இருப்பது. அவளுக்கு முன்னால புஸ்தகம் இருந்திருக்கு பாருங்க. பட்டாங்கின்னா பழைய புஸ்தகம், பழைய புஸ்தகத்துல படிச்ச வரைக்கும் நான் சொல்றேன். எனக்கு அவ்வளவா ரொம்ப என்ன அதுக்கு மேல என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னாரு சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றது. தன்னுடைய ஸ்டேக்கை, என்னுடைய பிரிஸ்டேஜை, என்னுடைய அறிவை சேலஞ்சு பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ அதுல உறுதி ரொம்ப இருக்கு. வள்ளுவரும் இது மாதிரி பட்டாங்கில் உள்ள அப்படின்னு எனக்கு தெரியாத உலகத்துல சொல்லியிருக்காங்க, நிறைய கருத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ரேரா சொல்லியிருக்காரு சில ஒரு கருத்து என்னன்னா, எங்கேயுமே போகாதையா நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றாரு. யாமையா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும். நான் எவ்வளவு படிச்சவன் தான், எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், நான் சொல்றேன். முக்கியமானது எது? இல்லை என தோன்றும் என்ன
உண்மையை தவிர சிறந்தது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார். அதனால உண்மை எந்த இக்கட்டான சமயத்திலும், பள்ளியிலும் சரி, ஆசிரியர்களிடமும் சரி, பெற்றோர்களிடமும் சரி, நடந்ததை நடந்தபடி சொல்வதுதான் உண்மை. மாணவர்கள் எப்பொழுதும் அதை கடைபிடிக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தர்ம சங்கடமான நிலைகளில் கூட நாம் உண்மைக்கு பிறழாக ஒரு வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது. சத்தியம் தவறேல். எத்தனையோ கதைகள் இருக்கு. ராமாயண மகாபாரதம் உண்மையிலே சத்தியம் தவறாமல் இருந்த ஹரிச்சந்திரன் கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. நிறைய கதைகள் இருக்கு. இந்த சத்தியம் தவறேல், உண்மை மிக முக்கியமானது. இந்த உண்மையை எக்காரணத்தை கொண்டும், உண்மை சொன்ன அடி விழும் அப்படின்னு சொன்னா தயவு செய்து அடியை வாங்கிக்கிங்க. பட் உண்மையை சொல்லுங்க. செய்ததை சொல்லுவதுதான் உண்மை. அதனால படிப்பு. அடுத்தது என்ன சொன்ன? இரண்டாவது என்ன சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. படிப்புக்கு அடுத்தது பணிவு. படிப்பு கொடுக்கின்ற கர்வத்தை நீக்குவது பணிவு. இது இரண்டும் பெறுவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய முறையில் மிக முக்கியமானது பணிவு. பணிவு என்பது உண்மை. இந்த உண்மை இம்மூன்றையும் கடைபிடித்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை மிக செம்மையாக இருக்கும். இதுக்கு ஒரு கதை சொல்லணும்ல, அந்த கதையோட முடிச்சிடும். மாணவர்களுக்கு ஒரு கதை சொல்லணும்ல, ஆசிரியர்களுக்கு ஒரு கதை சொன்னேன், பெற்றவர்களுக்கு ஒரு கதை சொன்னேன், மாணவர்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றேன். நல்லா பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரையும் தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த காலத்துல வந்து அஸ்வின் அப்படின்னு சொன்னா நீங்க அத்தனை பேரும் எழுந்துச்சு அருமையான பாயிண்ட் சொல்லுவீங்க. நல்லா பிள்ளை யாரு அப்படின்னு சொன்னா சொல்ல மாட்டீங்க. நல்ல பிள்ளை என்பவர் சின்ன வயசுல ஒரு உதவாக்கிற பையனா இருந்தார். கல்யாணம் பண்ணாரு. டெய்லி காலையில வீட்டு விட்டு வெளில போவாரு. நல்ல பசங்கள்ட்ட எல்லாம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. சாயந்தரம் வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவார். இப்படியே வாழ்க்கையை கழிஞ்சிட்டு இருந்தது. அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நெல்லு குத்தி சம்பாதிச்சு ஏதோ பொருள் சம்பாதிச்சு சமைச்சு வச்சிருப்பாங்க புருஷனுக்கு. இந்த நல்ல பிள்ளை வந்தாருன்னா சாப்பாடு போடுவாங்க. வேதனையான வாழ்க்கை. ஒரு நாள் நல்ல பிள்ளை ரொம்ப லேட்டா வந்தார். அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க, இன்னைக்கு என்ன அவ்வளோ லேட்டு, கொட்டிக்கிறதுக்காவது வருவீங்களே டைமுக்கு அப்படின்னு இந்த காலத்தில் சொல்லுவாங்களே, அது மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டு கூட இப்போல்லாம் வரத்துக்கு டைம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னாங்க. இல்லை இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டுது அப்படின்னாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஏளனமான ஒரு புன்னகை. ஆமா, நீங்க படிக்கிறீங்களாங்காட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, அவங்க வந்து நெல்லு குத்த போறாங்கல்ல, நெல்லு குத்துறது வந்து இந்த காலத்துல ரைஸ் மில்லா இருக்குல்ல, அந்த நெல்லுல இருந்து அந்த பதரை நீக்கி விட்டு உமியை நீக்கி விட்டு அரிசி ஆக்குறதுக்கு இப்பெல்லாம் மில் இருக்கு, கரண்ட் போட்டா ஆயிடும். அந்த காலத்துல வந்து உரல் இருக்கும். உரல்ல ஒரு பெரிய கழி இருக்கும். கழியில ஒரு இரும்பு பூண் இருக்கும். அதுல குத்தி குத்தி அந்த இதை பிரிப்பாங்க. நெல்லையும் அரிசியும் ரெண்டா பிரிப்பாங்க. நான் தினம் உரல் குத்த போறேன்னு அதுல அந்த உரல் குத்துற அந்த கம்பு இருக்குல்ல, அந்த கம்பு முளைச்சாலும் முளைக்கும், உங்களுக்கு அறிவு வராது அப்படின்னாங்க. அது ஏன் முளைக்காது அப்படின்னா, அதுவே காஞ்சு போன கட்டை நல்லா செதுக்கி நல்லா ரவுண்டா வச்சிருப்பாங்க. அதுல மேல ஒரு இரும்பு குழாயும் இரும்பு பூனையும் போட்டு மூடிடுவாங்க. ஸோ அது எப்படி முளைக்கும்? அது முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மரக்கட்டை, அதுலயும் இரும்பு போட்டது. ஸோ அது முளைக்காது. அவங்க அதான் சொன்னாங்க, நான் உரல் குத்துற கழி கூட முளைச்சாலும் முளைக்கும், உங்களுக்கு அறிவு எப்படி வரும் அப்படின்னாங்க. நல்ல பிள்ளை அப்படியே கை சாப்பிட உட்காந்தவர் எழுஞ்சிட்டாரு. இதை விட எப்படி கேவலமா நம்மளை பேச முடியும்னு சொல்லிட்டு எழுந்துச்சு, நான் இனிமே படிச்சுட்டு நல்ல அறிஞனாதான் இந்த வீட்டுக்கு வருவன வழியே என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு பல இடங்கள்ல போய் நல்ல ஆசிரியரை தேடுறாரு. ஒரு குரு கிடைக்கிறாரு. நல்ல பிள்ளை அவர்கிட்ட படிக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 4 வருஷம் ரா பகலா உட்காந்து படிக்கிறார். படிச்சப்ப 4 வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு நாள் வந்து நல்ல பிள்ளைக்கு சாப்பாடு போடுறாரு. வீட்டுல குரு வீட்டுல தங்கியிருக்காரு. குரு பத்தினி சாப்பாடு போடுறாங்க. நல்ல பிள்ளை சாப்பிட்றதுக்கு முதல் வாயை எடுத்து வைக்கிறார். வைக்கிறப்ப குருவை பார்த்து ஒன்று சொன்னார், ஐயா இன்னைக்கு துவையல் கசக்குதேன்னு சொன்னார். நல்லா பாருங்க, அவரோட வாழ்க்கையில நடந்த உண்மை நிகழ்ச்சி. நல்லா பிள்ளையோட வாழ்க்கையில நடந்த உண்மை நிகழ்ச்சி. ஐயா இன்னைக்கு துவையல் கசக்குதேன்னார். குரு பார்த்தார், நல்லா பிள்ளை எழுந்திரின்னார். நல்லா பிள்ளை எழுந்தார். நீ இன்னும் வீட்டுக்கு போலான்ட்டார். ஐயா நான் படிக்க வந்திருக்கேன்னார். உன் படிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னார். எப்படி சொல்றீங்க அப்படின்னார். 4 வருஷமாக நீ வந்த நாள் முதல் நாள் என் வீட்டில் சாப்பிட்ட ஆரம்பத்திலிருந்து நான் உனக்கு வெறும் கருவேப்பிலை துவையல் தான் போட்டுட்டு இருக்கேன். கருவேப்பிலை துவையல்ங்கிறது அப்படி ஒரு கசப்பை, சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அது
கருவேப்பிலை அப்படி கசப்பு, அதை துவையல் பண்ணீங்கன்னா அவ்வளவு கசப்பா இருக்கும். 4 வருஷமாக இந்த பாசுவையில் அந்த நல்லா பிள்ளைக்கு அந்த துவையலுடைய நாசுவை தெரியவில்லை. படிக்க வேண்டும் என்ற கவனத்தினால அவர் என்ன சாப்பிடுறோம், எங்க இருக்கிறோம், நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம ஃபுல் ஃபோக்கஸ் எங்க இருந்தது, அவருடைய லைஃப் படிக்க வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. எப்ப எல்லாவற்றையும் படித்து விட்டு அவர் இனிமே படிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று மனது நினைத்தாரோ, படிப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படி படிச்சிட்டாரு. அவர் கரைக்கான அறிவு பெற்றார் அந்த நல்லா பிள்ளை 4 வருஷத்துல. அந்த கவனம் முடிஞ்சதோ அப்பதான் அவருக்கு முதல்ல தன்னுடைய குருவோடைய வீட்டுல போடுற சாப்பாடு கசக்குதுன்னு தெரிஞ்சு. 4 வருஷமா ஒரு நாள் கூட அந்த துவையல் கசக்குதுன்னு அவருக்கு தெரியவே இல்லை. எப்ப தெரிஞ்சதோ அப்ப சொன்னாரு ஆசிரியர், உன்னுடைய படிப்பு முடிந்து விட்டதுன்னு. அப்ப கவனம் எப்படி இருக்கணும், நம்ம கை போதா கால் போதா பசிக்குதா, மெய் வருத்தம் பாரார் பசி துஞ்சார் கண் நோக்காருங்கிற மாதிரி எவ்வவர் தீமையை மேற்கொள்ளார். பரத்தியார் சொல்ற பழியும் பார்க்க மாட்டேன், படிப்புன்னு ஒரே கவனத்துல இருந்தார்ல இந்த நல்லா பிள்ளையார். அந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்கணுங்கிறார். அப்ப நம்ம என்ன பண்றோம், காலையில எழுந்தோன்னு நம்ம அம்மா ஒரு சட்னில ஒரு லேசா ஒரு அளவு உப்பு கூட போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்னம்மா இப்படி பண்ற, லஞ்ச் எடுத்துட்டு போறோம், சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து தூக்கி போடுறோம், என்னம்மா சாப்பாடுங்க, அந்த பையனுக்கு ஒரு நாளும் படிப்பு வராது. நல்லா பிள்ளையினுடைய வாழ்க்கை உண்மை என்றால் அவனுக்கு வாய் சுவை தெரியக்கூடாது, மெய் வருத்தம் தெரியக்கூடாது. இன்னைக்கு ஃபேன் போடுமா படிக்கணும்னு சொன்னா அந்த பையனுக்கு படிப்பு வராது. ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா கவனம் படிப்பில் இல்லை, காற்றில் இருக்கிறது. நல்ல பிள்ளை 4 வருஷம் அந்த கருவேப்பிலை துவையில சாப்பிட்டு விட்டு கசக்குது என்று தெரியாமல் படித்தார் அல்லவா, அதுதான் கவனம். வள்ளுவர் ஒரே வார்த்தையில சொன்னார், அத ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து. இதுதான் நீ சொல்ற கடைசி பாட்டு. இந்த நல்லா பிள்ளையுடைய வாழ்க்கைக்குன்னே எழுதின பாட்டு மாதிரி இருக்கு இந்த வள்ளுவருடைய பாட்டு. என்ன பொருள் இதுக்கு? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. இந்த திருக்குறள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 7 வார்த்தை தான் போட்டிருக்காரு. 7 சீரின் பேர், வார்த்தை கிடையாது, 7 சீர். ஆனா 7 சீர்ல மொத்தம் 70 மீனிங் இருக்கும். நமக்கு எந்த மீனிங் எடுத்துக்கிறதுனே புரியாது. இப்ப இந்த பாட்டை எடுத்துங்க, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. முதல்ல தமிழ் வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, சின்ன பசங்களை எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஒருமைக்கண்ணா ஒரு பிறவியிலே தான் கற்ற கல்வியானது, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு அவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. இன்னும் 7 பிறவி பிறந்தாலும் அவர்களுக்கு அப்பொழுதும் பயன்படும். உண்மை. இந்த பிறவியில நான் படிக்கிற படிப்பு இதற்கப்புறம் 7 பிறவி வந்தாலும் அந்த கல்வியானது எனக்கு பயன்படும், அந்த பிறவியிலையும் வந்து பயன்படும். உண்மை. ஆனா இதெல்லாம் வள்ளுவர் கணக்கு 7 8வது வருஷம் 8வது பிறவியில் பயன்படாத, பயன்படும். எழுந்தோறும் பிறவி எழுகின்றதோறும் ஒரு வருஷம் ஒரு பிறவியில படிக்கிற கல்வியானது பயன்படும். அது கூட பெரிய பொருள் கிடையாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்துன்னா, பிறவி என்பது 7 வகையான பிறவி. அதெல்லாம் நல்ல தமிழ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். என்னன்னா, நீந்துவன, பரப்பன, நடப்பன, தேவர்கள், மக்கள் அப்படின்னு தாவரங்கள், அதாவது நடக்க இயலாத உயிரினங்கள், தாவரங்கள். இப்படி 7 வகையான உயிராக இந்த செல்வநாயகம் பிறந்தாலும், அந்தந்த பிறவியாக இருந்தாலும், புழுவாக பிறந்தாலும் புண்ணியா உன்னடி மறவாத மனம் கொண்டு நரல. அப்ப கூட அது ஞானம் இருக்குமா அந்த புழுவுக்கு? பிரகலாதன் கேட்டான்ல, என்பு பெறாத இழி பிறவி பெய்திடணும் நாராயணா, உன்னுடைய பேர் எனக்கு ஞாபகம் இருக்கணும்னு கேட்டார்ல. கஜேந்திரன் கதை இருக்க, கஜேந்திரன் என்ற யானையை அந்த முதல்ல பிடிச்சிடுச்சு. யானைக்கு எப்படி தெரிஞ்சது? ஆதி மூலமேன்னு கத்துச்சுல்ல. அப்ப எந்த 7 பிறவிகள் எந்த வகையான பிறவியாக இருந்தாலும், மீனா பிறந்தாலும் சரி, பல்லியா பிறந்தாலும், இந்த பிறவியில பிறக்கிற கல்வியானது பயன்படும். இது கூட பொருள் அல்ல. நான் சொல்றேன் ஒரு பொருள், ஞாபகம் வச்சுங்க. நல்லா பிள்ளையாக்கியுடைய பொருள் இதுல இருக்கு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி அப்படின்னா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வின்னா என்னன்னா, நம்மளுடைய 5 புலன்கள் இருக்கல்லவா, 5 புலன்களை அடக்கி, ஆமை போல் அடக்கி, மனசை ஒருமுகப்படுத்தி வேறொன்றிலும் சிந்தனை இல்லாமல் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வியானது. ஒருமை அப்படின்னா ஒன்,
சிங்கிள், வேற எதுலையுமே ஃபோக்கஸ் இல்லாம படிப்பு படிப்பு படிப்பு, அதுல அந்த பாடம், அதுல அந்த வார்த்தை, அதுல அந்த கருத்து, அதுலயே மூழ்கி இருக்கின்றோம் அல்லவா? அப்படி நல்ல பிள்ளை படித்தார் அல்லவா? அந்த மாதிரி ஒருமைக்கண் ஃபோக்கஸா படிச்சீங்கன்னா அந்த படிப்பானது இந்த பிறவி இல்லை, பிறப்பும் எழுந்தோறும் எப்படியாக நாம் பிறந்தாலும் ஒரு ஒரு பிறவியிலையும் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வியானது வந்து நமக்கு பயன் தரும் என்பதனால கற்க என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அனைவருக்கும் நன்றி சொல்லி கடைசி வார்த்தையாக சொல்லி முடிக்கின்றேன். கற்க. வணக்கம். Thank you, sir. We, the members of Vidya Mandir family, are awaiting for this golden moment where we feel proud to honor the outstanding academic and non-academic achievers. We are delighted to introduce the best academic performers of Standard 10 2015-16. 4 students out of 24 students, those who appeared in CBSE 10th standard examination, have secured 10 out of 10 grade and brought laurels to our school and their family. As a custom, we are happy to honor these students with a cash award of rupees 5,000 each along with a shield and certificate. I request our chief guest, Sri K. Selvanayagam sir, to congratulate our academic achievers. Please do so. With no particular order, I invite the students. First, A. Ananda Chelvi, daughter of Mr. Arul and Mrs. Porchelvi. On behalf of her parent has come to receive the award. P. Ilakya, daughter of Mr. Puhalendi and Mrs. Chitra. On behalf of her parent has come to receive the award. N. Ritika, daughter of Mr. Narendra Kumar Mehta and Mrs. Sheila Mehta. On behalf of the family has come to receive the award. A. Infant Ricardo, son of Mr. Anthony Swami and Mrs. Helen Mary. His parents have come to receive the award on behalf of the student. Obstacles never stop a true sportsman. I humbly request Sri N.R. Ramanathan sir, VP TRCL Ariyalur, to award our sports champions. Please do so. Individual championship girls. V. Kaushalya of Chera House wins the individual championship of class 6. R. Arivarasi of Chola House wins the individual championship of class 7. G. Brinda of Pandya House wins the individual championship of class 8. R. Anishka Devi of Pallava House wins the individual championship of class 9 and 10. Individual championship boys. Yes, Ritish Kumar of Chola House gets the individual championship of class 6. V. Shankar Narayanan of Pallava House gets the individual championship of class 7. On behalf of him, his brother is receiving the award. Thank you, sir. Now, I humbly request our correspondent, sir, Sri C. Ravichandran, AVP TRCL Ariyalur, to award our achievers. Please do so. M.S. Vashishtar of Chera House gets the individual championship of class 8. P. Keshav Kumar of Pallava House gets the individual championship of class 9 and 10. Last week, a team of 11 skaters of our school attended the South Zone Skating Tournament held at Tirupati, organized by CBSE, where skaters from 9 states and 2 union territories competed. Our students performed their level best, and to cap of all, P.S. Yalini of 3rd Standard A secured 6th place in Under 8 squad. We proudly state that she is the only Tamilian who reached semi-final. I invite P.S. Yalini to come onto the stage to receive her honor. The Hindu Young World has organized state-level story writing competition for school children. G. Chinmayastri
daughter of Mr. Venkat Ramani and Mrs. Lakshmi, has been selected for her great story. Our school management wishes to honor the teachers who never take any leave and secured 100% attendance. Here we have Ms. Satya, KGT, to receive a cash award for her 100% attendance. Thank you, sir. We do not remember days, we remember moments. We would like to thank the people who have rendered their support to have such a great moment. Before taking you all to the world of fantasy, it's our pride duty to thank everybody for their enormous support. Here we have Naganandi and Uma of class 10 to propose vote of thanks. The success of any event is the result of the combined efforts of each individual. Today, I have got this opportunity to thank you all. First, I would like to thank our God, the Almighty, who had showered His blessings on us for having organized this annual function in a grand manner. I heartily thank our chief guest, Sri Selva Nayagam, Secretary, Ramco Cements Limited, Chennai, who is spending his valuable time with us. Thank you, sir. I extend my heartfelt thanks to Sri N.R. Ramanathan, Vice President, Manufacturing TRCL Adiyalur, who is always being with us to motivate us in all our journey. Thank you, sir. I would like to convey my gratitude to Sri C. Ravichandran, AVP cum correspondent, who always encourages us in all our attempts. Thank you, sir. I wish to convey my humble thanks to Sri R. Venkatraman, SDGM Accounts, TRCL Adiyalur, who is spending his auspicious time with us. Thank you, sir. I extend my sincere thanks to our principal, Srimati M. Sharmila Vechivel, who has always been an encourager and motivator for all the students and teachers. Thank you, ma'am. Next, I immensely take this opportunity to thank the HODs and staffs of all the departments, Ramco Ladies Club President, Secretary and members, the principal and staffs of PACR ITI, Ramakrishna School and Aditya Birla Public School, Sound Service Department, Security Department, press and media friends, our Vidyamandir School staffs and our lovable parents. Thank you all. I also thank all the participants who are going to break the stumps on the stage with their Master Blaster performance. Last but not the least, I would like to thank all the beautiful butterflies of Vidyamandir family who are going to become the shining stars. Once again, I thank everyone who have helped us in making this annual function a successful one. Thank you. Thank you, friends. Dance, drama, skit, song widen our mind and accelerate our spirit, make us sink into the depth of music, song, light and joy. Here we go with the rainbow of cultural display choreographed under our able stewardship of our teachers. Our culture, our heritage, our tradition, the way we live, the life we depict. Here we have an elegant classical performance by our Gopikas from Vidyamandir Vrindavan.